சோதனைகளை எதிர்கொண்டிருக்கின்றோம். அப்ப சோதனைகளை எதிர்கொள்வதற்குள்ள வழிகாட்டுதல்களை நீங்கள் பெறுவதற்கு உங்களுடைய உஸ்தாதுமார்கள் உங்களுக்கு கல்வித்து தந்த பெரிய ஞான மேதைகளோடு உங்களுடைய தொடர்பில் இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்ற அறிவு, படிப்பு அறிவு, அனுபவ அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்குள்ள சூழ்நிலையை பெற்று மார்க்கத்திற்கும் மார்க்க நெறிகளுக்கும் மற்ற சமுதாய மக்களோடு இணக்கம் வேண்டி வாழ்வதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஞானங்கள் மக்களுக்கு சென்றடைவதற்குள்ள அத்தனை வழிமுறைகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் சங்கையான அதி பாஃபகி தங்கள் அவர்கள் இங்கு வருகை தரவிருக்கிறார்கள். ஆண்கள் சைடில் கொஞ்சம் எழுந்து அந்த தங்கள் அதற்கு அவங்க வரவேற்றார். மிக நன்றி. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே கொஞ்சம் எழுதுறீங்க. மாநில தலைவரும் மஹதரா அரபிக் கல்லூரியுடைய முதல்வருமான சங்கமிகு பாசத்திற்கும் மதிப்பிற்குரிய தங்கள் ஹசரத் அவர்களை இந்த அற்புதமான அவைக்கு வருக வருக வரவேற்கிறோம். அல்லாஹ் கபூல் ஆக்குவானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நம்மிடத்துல உரையாற்றுவதற்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் ரெண்டு வார்த்தை மட்டும் வாக்குறு வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் இருக்கக்கூடியவங்க நம்முடைய சென்னையினுடைய மாநில சென்னை மாவட்ட ஜமாத்துடைய செயலாளர் அப்துல் காசிர் அவர்கள் நினைக்கிறேன். இந்த புனிதமான அருமையான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பெருமக்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி நான் நேரத்தை ஈடடிக்க விரும்பவில்லை. தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் சலாமினை சொல்லி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய இல்மை அங்கீகாரம் செய்து அவர்களுக்கான ஒரு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கான இந்த விழா. இவர்கள் சமூகத்திலே போய் சிறந்து வாழ்வதற்கும் படித்த கல்வியை சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக ஆக்குவதற்குமாக இங்கிருந்து அவர்கள் புறப்பட இருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் வாழ்த்துவதற்காக இருக்கிறோம். வாழ்த்துகிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து எல்லாமே அன்சாரிகளுக்கு போயிட்டு கவலைப்பட்டு கேட்கிறார். நம்ம நிறைய வாரி வாரி வளர்ந்ததுனால நிறைய சிறப்பு அன்சாரிகளுக்கு கிடைக்குது. அப்படி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களையும் ஆலிமாக்களையும் மனதார பாராட்டுகிறோம். இந்த துறைக்கு இவர்களை அர்ப்பணித்த பெற்றோர்களை பாராட்டுகிறோம். அல்லாஹ் இவர்களுடைய வாழ்வை சிறப்பாக்குவானாக. இரு உலகத்தில் வெற்றி பெற்ற அல்லாஹ்வின் பொருத்தத்தை
பொருத்தத்தை ரசூலின் பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக இவர்களை ஆக்கி அருள் புரிவானாக என்று வாழ்த்தி துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். முஹம்மது அலி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்த்துரைக்கு பின்னால் ஆண்களுக்கான ஆலிம் பட்டமளிப்பு விழா நடைபெறும். எனவே வாழ்த்துரை வழங்கக்கூடியவர்கள் சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அரபிக் கல்லூரியிலிருந்து பயிற்று மார்க்கத்தை பெற்ற கல்வியை பெற்ற இந்த ஆய்வுகளுக்கு எல்லாம் விதமாக அவருடைய பெயர்களை வாசிப்பதற்கு ஜாமியா நாசர் சுனாவுடைய முதல்வர் ஹாரிஸ் சக்காபி அவர்கள் இப்போது வைத்திருக்கிறார்கள். الفاضل والهدي المولوي سيف الله بن عبد القادر مسلم الفاضل والهدي محمد على أمين بن عبد السلام الفاضل والهدي مولوي محمد الشريف بن شريف السلام الفاضل والهدي محمد سنان بن شريف أحمد الفاضل ليس من الفاضل الأزهري محمد علي بن مصطفى مقدس الشيعة وإن الرسول عليه الصلاة الفاضل الأزهري محمد بن مصطفى الفاضل الأزهري محمد منتصر بن الفاضل الأزهري محمد رسول الله عليه وسلم பூமிமலர் அவர்கள் பேசுகிறார்கள். الفاضل الأزهري أيوب بن عبد السلام உடையக்கூடிய மாநிலமாக அவர்கள் பேசுகிறார்கள். الفاضل الأزهري محمد علي بن عبد الرحمن الفاضل الأزهري محمد صالح بن رشيد உடையக்கூடிய மொய்துதீனாக அவர்கள் பேசுகிறார்கள்.
الفاضل الأزهري صادق بن منير இதற்கு ஹபீப் அவர்கள் பேசியிருக்கிறார். नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसाला, या रसूल अल्लाह। ஆதியை எவரும் அளவிடா பொருளை அணுவிலும் அகப்படும் நிறைந்த ஜோதி. அசீஸ் பாய் அவர்களுக்கு ஜமாலி ஹசன் அவர்கள் முன்னாடி இருக்கிறார்கள். முகமது சாலிஹ் பெண்கள் சைடிலிருந்து பட்டம் கொடுக்கிறவங்க நசஹீரா லுக்மான் ஹாஜியா அவர்கள், நசஹீரா லுக்யா ஹாஜியா அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு பரிசு பொருட்களும் அங்கிருந்து கொடுக்கப்படும். இப்ப இந்த வாட்டி எல்லாமே பரிசு பொருட்களும் அந்த சைடில தான் பெண்களுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ். நசஹீரா ஓகே, ஏபி ரோஷன் வாங்கிட்டாங்களா? அடுத்ததாக பிபி ஷபானா தபஸ்ஸும், பிபி ஷபானா தபஸ்ஸும் அவர்கள் சார்பில் முகமது ஜாஃபர் சாதிக் அலி பட்டம் வாங்குறாங்க. ஆண்கள் சைடிலிருந்து பட்டம் கொடுக்கிறவங்க ஜஹரா, இவங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் ஜஹரா அவங்க பட்டம் கொடுக்கிறாங்க. சிங்கப்பூர்ல இருந்து வருகை தந்திருக்கிறாங்க. சிங்கப்பூரில் வருகை தந்த ஜஹரா. TN 01PM5140 இந்த வண்டி உடனே அந்த நிறுத்தி இடத்துல கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டும். அவங்களுக்கு பட்டம் வாங்குறவங்க ஜலாலுத்தீன் காதர்பி அவங்க பட்டம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. ஆண்கள் சைடு ஜலாலுத்தீன் பட்டம் வாங்கல, பட்டம் வாங்குற அடுத்தது என் கே பாத்திமா அவங்க சார்பில் பட்டம் வாங்கக்கூடியவங்க இதியாசுதீன், பட்டம் கொடுக்கிறவங்க மும்தாஜ் பேகம் ஹாஜியா அவங்க பட்டம் கொடுக்குறாங்க பெண்கள் சைடுல. பெண்கள் சைடு கரெக்டாக தான் போதா, தத்திவா போகுதுல. பெண்கள் சைடு தத்திவா போகல. பரிசு பொருட்கள் அப்படியே அவங்க கையில் கொடுத்துருங்க. அடுத்ததாக
ஃபாதிலா பட்டம் வாங்கக்கூடியவங்க நசீமா ஃபாதிலா அல் பத்ரியா. அப்துல் குத்தூஸ் அவர்கள் பட்டம் ஆண்கள் சைடில் வாங்குறாங்க. பெண்கள் சைடுல இருந்து அஸ்மா அவங்க பட்டம் கொடுக்குறாங்க. சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. சிங்கப்பூர்ல வாங்கிட்டு வந்த அஸ்மா அவங்க பட்டம் கொடுக்குறாங்க. இன்ஷாஅல்லாஹ் we are giving the certificate to the Nasima Begum Asma B from Singapore. Again கொடுக்குறாங்க. everything is clear. இனி அடுத்தது ஆலிமா பட்டம் வாங்கக்கூடியவங்க பாதுகாப்பு முடிச்சுல அடுத்ததாக ஆலிமா அல் பத்ரியா. நம்முடைய இந்த நிகழ்வுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து நம்மளுக்கு மதரசா படிச்சவங்க, ஸ்ரீலங்கால இருந்து வருகை தந்தவங்க. 2வது ரேங்க் சஹாரா, முதல் ரேங்க் ஜமீலா, செகண்ட் ரேங்க் சஹாரா. அவங்களுக்கு பட்டம் பெறுபவர்கள் செய்து இமாதுத்தீன் மௌலானா. பட்டம் கொடுக்கிறவங்க ஹாஜியா ஷிஹாமா அவர்கள். அடுத்ததாக அதை அறிந்தவர்கள் யார் என்றால் அஹ்லுஸ் சுன்னாவை சார்ந்தவர்கள். யாருக்கு தெரியாது? அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். நயவஞ்சக முனாஃபிகீன்கள் உள்ளொன்று ஒன்று வெளியிலே ஒன்று பேசுவார்களே, அவனை தான் முனாஃபிக் என்று சொல்வோம். அவனுக்கு மட்டும் தெரியாது என்று அல்லாஹ் தஆலா அருள்மறை குர்ஆனிலே சொன்னார். எனவே தான் தங்கள் அவர்கள் பாப்பட்டி தம்மல்ல வரும்போது, அப்துல் ரஹ்மான் தங்கள் அவர்கள் வரும்போது, எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்கள் ரசூலுல்லாஹி குடும்பத்தை சார்ந்தவர்கள், 3 பேருமே ரசூலுல்லாஹி குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் வரும்பொழுது நாம் எழுந்து நின்று அவர்களை வரவேற்று வைப்பது என்பது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் உள்ள நடைமுறை என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு பட்டம் பெறக்கூடிய மாணவிகளும் சரி, பட்டம் பெறுகிற மாணவிகளும் சரி, உங்களுக்கு வழங்கப்படுகிற பட்டம் மேலே பறக்க விடுவதற்கு அல்ல. பட்டம் எதுக்கு? மேலே பறப்படுவதற்கு அல்ல. உங்களுடைய பதவிகளை உயர்த்துவதற்கு, நீங்கள் உயர்ந்தவர்களாக, முன்னறிவிக்கவர்களாக, இந்த சமுதாயத்துக்கு பலன் உள்ளவர்களாக, நூறுதீன் சகாபி மாறி, மற்ற உலமாக்கள் மாறி, நீங்களும் மதரசாக்கள் பள்ளிகள் உருவாக்கி அதை நிர்வகிக்கின்ற தகுதி பெற்றவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக தான் இந்த பட்டமே ஒழிய அதற்குதான் அதற்கு ஒரு சூட்கேஸ் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் சூட்கேஸ் தூக்கிட்டு ஊருக்குள்ள போய் பயான் பண்ணி உங்களுடைய ட்ரெஸ் கொண்டு போறது இல்ல, கிதாபுகளை சுமந்து கொண்டு போய் நீங்களும் சிறந்த உலமாக்களாக உருவாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த முறையாவது நூறுதீனர்கள் எனக்கு சமயம் தந்திருக்கிறார்கள். நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. أما بعد அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, சனது வாங்கியிருக்கும் அருமையான பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவரன் பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை
தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் வழிநடத்திச் செல்வானாக. உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் இன்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி உம்ராக்கள் தவாஃபுகள் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருநாமையும் ஷஃபாஅத்துகளையும் தந்தல் புரிவானாக. அப்படின்னா அர்த்தம் பழைய கால ஆலிம்கள் சொல்லுவது நீங்க அல்ச ஆகலே ஆலிம் ஆகலே என்பதற்கு ஒரு சனதா. நம்முடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதல்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அருமையான சகோதரர்களே, நாம் இப்பொழுது படித்திருக்கிற இந்த கல்வியினுடைய உட்கட்ட அமைப்பை சிந்தித்து பாருங்கள். புகாரியை எடுத்து ஓதியிருப்பீர்கள். நான் மஹதத்துல் காதிரியாவில் புகாரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பாடம் நடத்துகிறேன். 9 மாசம் பாடம் நடத்தியதற்கு பின்னால் ஒரு ஜுசு முடித்திருக்கிறது. இனி 29 ஜுசு பாக்கி. 29 ஜுசு பாடம் நடத்தவில்லை, தொட்டு வைத்திருக்கிறோம். நீங்கள் ஆலிம் ஆகலாம், அல்லாஹ் உங்களை ஆலிம்களாக ஆக்குவாரா. சனது நீங்கள் கல்வியை கற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறியிருக்கிறீர்கள் என்பதுதான். அருமையான சகோதரிகள், உங்களுக்கு நாம் சொல்வோம், பழைய காலத்தை போலல்ல. பழைய காலத்தில் எந்த பெண்ணும் ஆலிமாக்களாக இல்லை, பெயரளவில் ஆலிமாக்களாக இல்லை. அவர்களிடத்தில் இருந்த பேணுதல் இன்றைக்கு இல்லை. எங்கள் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியனாக தான் அனுப்பப்பட்டேன். இன்னொரு ஹதீஸில் இன்னமா புஇஸ்து அன் உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், குணநலன்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி காட்டுகிற பொழுது, அருமையான பெண் பிள்ளைகளே, சனது வாங்கி இருக்கக்கூடிய ஆக இருக்கும் அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய அகலாக்குகள் என்ற குணநலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை சீராக்கி தந்தல் புரிவானாக. சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை பின்பற்றுவதைப் போல இத்திபா சுன்னாவை உங்கள் வாழ்க்கையின் வழிநெறியாக கொண்டு வாருங்கள். அவர்களின் சீரான வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். பர்தா என்பது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உடலை மறைக்கும் கவசமை தவிர பாவம் செய்வதற்கு அதை கவசமாக பயன்படுத்த வேண்டாம். பர்தா போட்டுட்டா என்ன ஆட்ட வேண்டும் என்றாலும் போடலாம் என்பதல்ல. பர்தா உங்களை பாதுகாக்க வேண்டும். பர்தா உங்களுக்கு கவசமாக இருக்க வேண்டும். பர்தாவை நான் அணிந்திருக்கிறேன், நான் ஒரு சமுதாய ஆடையை அணிந்திருக்கிறேன், என் சமுதாயத்துக்கு எதிர்ப்பயன், என் சமுதாயத்தை நான் கேவலப்படுத்துகிறேன் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அருமையான பிள்ளைகளை, நம்முடைய தலைவி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாளை சொர்க்கம் நுழைகிற பொழுது நீங்கள் எல்லாம் அனுமதித்து நிற்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அப்பொழுது உங்கள் தலைவியாக இருப்பவர்கள் சய்யிதா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிரசவ நேரம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரசவிக்கிற நேரம், பொதுவா நிஃபாஸ்
அதை பெண்கள் தான் அனுபவிக்க முடியும். அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அந்த நேரத்தில் கூட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுதார்கள் என்று வருகிற பொழுது, அருமை சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் என்ன? தொழுகைகள் வீணாக்கப்படுகிறது. உங்களுடைய தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் கௌரவங்களை காத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் வயது முதிர்ந்தவர்களை மதித்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்கள். சில இடங்களில் எல்லாம் கொஞ்சம் வயசு முதிர்ந்தவங்க இருந்தாலே இன்றைக்கு அவங்கெல்லாம் பாரமா மாறி இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒரு மாதிரியா சமாளிச்சு அம்மாவை லெவல் பண்ணி வெளியே போலாம்னு நினைக்கிற சமயம் இந்த உமாவுடைய உமா அதனாலேயே அவர்கள் இன்றைக்கு பிரச்சனைக்குரியவர்களாக ஆகிற பொழுது, அருமையான சகோதரிகளே, உங்களுடைய அகலாக்குகளை, உங்களுடைய கண்ணியங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உயர்வு அந்த பெரியவர்களுடைய நிலையில் தான் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்வேன். சையதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரண நேரம். இந்த தீனுடைய சட்டங்களின் பகுதியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் தேடிக்கொள்ளுங்கள் என்பார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரண நேரம் சஹாபாக்களை ஒரு கூட்டம் போகிறார்கள். போய் ஆயிஷா மருத்துவம் ஏழை என்று சொல்லுகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மாணவர்கள் தான் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்களாம், நிறுத்துங்கள், நான் என் ரப்போடு இருக்கிறேன், நான் என் ரப்போடு இருக்கிறேன். அல்லாஹ் நம்முடைய மரண நேரத்தை நல்ல நேரமாக ஆக்கி தந்தது புரிவானார். கலிமா சொல்லி இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுகிற வாக்கியத்தை அல்லாஹ் தந்தது புரிவானார். என்னுடைய பெருமைகளை நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் மலாயிகமார்களோடு தொடர்பில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம், வீட்டில் இந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கிறது, அந்த பெட்டியை தூக்கி வாருங்கள் என்று சொன்னதும் அந்த பெட்டி அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான பெட்டி. பெட்டி வருகிற பொழுது மனம் கமழுகிற பெட்டியாக, கஸ்தூரி மனம் கமழுகிற பெட்டியாக இருக்கிறது. அதை பார்த்ததும் என்னவென்று கேட்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதை திறவுங்கள் என்கிறார்கள். அதில் ஒரு ஜுப்பா உள்ளே இருக்கிறது. எங்கள் உயிரினும் மேலான மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற தருவாயில் அவர்கள் அணிந்திருந்த திருமணம். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாங்கி பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். அதை திறக்க சொன்னார்கள். திறக்க சொன்னதும் அதை எடுத்து தன்னுடைய முகத்தில் ஒட்டிக் கொண்டு விட்டு சொன்னார்கள், நான் மரணித்ததற்கு பின்னால் இதுதான் என்னுடைய கஃன் என்கிறார். அருமையான சகோதரிகளே, அருமையான சகோதரிகளே, பொதுவாக இப்பொழுது சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய செயல்பாடுகள் மேடைகளில் விளங்கப்படக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. பேசுகிறோம், ஆனால் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நடைமுறைகள் இல்லை. ஒரு தற்கால சூழ்நிலைகள், ஒரு கொடுமையான காலகட்டத்தில் நம்முடைய பெண் மக்கள் வாழுகிறார்கள். நம்முடைய இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு காலத்தில் தொடங்கியது. யா சய்யித ஸாதாதி ஜித்துக காசிதா அர்ஜூ ஹிமாக. யா ரசூலல்லாஹ், சய்யிது ஸாதாத் அவர்களே, உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன், உங்கள் பாதுகாப்பை எங்களுக்கு தாருங்கள். அல்லாஹ் இந்த மக்களுக்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய பாதுகாப்பை கொடுத்தது புரிவானாக. கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஷைத்தானுடைய வலைகள், எதிரிகளுடைய சதித்திட்டங்கள், உங்களை வீழ்த்துவதற்கான அத்தனை வழிமுறைகள். சில பெண் பிள்ளைகள் எல்லாம் ஏதோ ஒரு தவறுதலை மாற்றிட்டு நம்மிடத்திலேயே நேரடியாக பேசுகிறார்கள். ஏதோ ஒரு தடவை சருகி போய்விட்டோம், அதை விட்டு மீள முடியவில்லை, ஆரம்பத்தில் மீளலாம் என்றுதான் நினைத்தோம். அருமை பிள்ளைகளே, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக.